ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான கேரட் சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கேரட் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட ஒரு 10 கடலை, வறுத்த கடலை இதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கரிஞ்சிடாமல் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இதோட 6-7 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிப்போம். வெங்காயம் ஓரளவு சாஃப்டாக வந்ததும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதோட துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 3 கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட் பாதி அளவு வதங்கினதும் இந்த கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கிறேன். அதனால் இந்த கேரட்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுப்போம். 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோட கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்துட்டு இந்த இலை நல்லா சுருங்கி வர வரைக்கும் மட்டும் வதக்கிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதோட நாம் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் தான் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். இது 3/4 கப் அரிசியில் சாதம் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சாதம் குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் இந்த கேரட் சாதத்துக்கு வரவுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கேரட் சாதம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் கேரட் சாதம் ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.